கேக் நல்லாவே இல்ல. ஒரே முட்ட ஸ்மெல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி மோதல்ல ஆரம்பிச்ச இந்த கஸ்டமரோட ரிலேஷன்ஷிப் வந்து இப்ப வந்து அ என்ன கேக் பண்ணணும்? என்ன ஃப்ளேவர் வேணும்? அப்படின்னு கேட்டா, "நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கடா. நீங்க எது பண்ணாலுமே நல்லாருக்கும்." அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து மாறிப்போச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இவங்க வந்து கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தப்போ, ஒரு 1 1/2 மணி நேரத்தில வந்து கேக் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அவசர அவசரமா வந்து ரெடி பண்ணி அப்படியே குடுத்துட்டேன். கேக் வந்து செட் பண்ணாம, எதுவுமே பண்ணாம அப்படியே வந்து குடுத்துட்டேன். நான் சொல்லிக் குடுத்தேன். "அக்கா நீங்க இந்த மாரி வந்து ஃப்ரிட்ஜில வச்சுட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு வெட்டுங்க" அப்படின்னு வந்து சொன்னேன். பட் அவங்க உடனே கட் பண்ணிட்டாங்க போல. அதனால அந்த கேக் வந்து ஒழுங்கா செட் ஆகாதனால அந்த எக்ஸ்மெல் வந்து வந்திருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசத்துக்கு என்ட்ட கேக்கே ஆர்டர் பண்ணவே இல்ல. தென் ஒரு நாள் கால் பண்ணி "நேர்ல வரலாமாப்பா?" அப்படின்னு வந்து கேட்டாங்க. வாங்க" அப்படின்னு சொன்னேன். வந்தோனே வந்துட்டு அந்த எக்ஸ்மெல் பத்தி தான் வந்து பேசினாங்க. அப்ப நான் சொன்னேன், "இந்த மாதிரி உடனே கட் பண்ணதுனால அதில எக்ஸ்மெல் வந்துருச்சு போல" அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப எதுக்கு வந்திருந்தாங்கன்னா, இவ்ளோ இதுக்கு அப்புறமாட்டும் என்னைய ட்ரஸ்ட் பண்ணி அவங்க பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து கேக் ஆர்டர் பண்றதுக்கு தான் வந்திருந்தாங்களே! அதுவும் வந்துட்டு ரொம்ப கிராண்டா பண்ணியிருந்தாங்க. 400 பீசஸ் ரிட்டர்ன் கிஃப்ட் கேட்டிருந்தாங்க. தென் மெயின் கேக்கும் வந்து அவ்ளோ பெருசு. எதுக்குமே அவங்க வந்துட்டு எனக்கு வந்து டிசைனே சொல்லல. "உங்க பாப்பாக்கு எப்படி பண்ணுவீங்களோ, அதே மாதிரி பண்ணிருங்க" அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த செகண்ட் பர்த்டேக்கு எதுவுமே சொல்லல. ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வந்து நானே தான் வந்து டிசைட் பண்ணி பண்ணுனேன். டிசைன்ஸ்லேருந்து எல்லாமே. இப்போ வந்து கஸ்டமர் அப்படின்ற ஒரு இது போயிட்டு ஒரு ஃபேமிலி பாண்ட் ஆயிருச்சு. இப்ப அவங்க வீட்ல என்ன இது நடந்தாலுமே வந்துட்டு, "ஆராம்மா, இப்படிம்மா" அப்படின்னு வந்து சொல்லிருவாங்க. ஸோ நானே அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணி வந்து கேக் வந்து பண்ணி குடுத்துருவேன்.